காசு அச்சடிச்சிருக்கிறாங்க ஒரு கோட்டைக்கு மேல. அந்த கோட்டை ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்படி நின்னுக்கிறது. ஆமா, மறைவந்து எட்டி பார்த்தா ஒரு உள்ள வந்தாலும் அவனை உடனே வெடிமருந்து கிடங்கு. சூப்பர். உள்ள போக முடியுமா? போக முடியாத அளவுக்கு வவ்வாலுங்க. இதெல்லாம் முடியல. ஆழமா வெட்டி இருக்கு. பண்ணிருக்காங்க. இங்கதான் அது மின் பண்ணிருக்கோம். பாருங்க, ஒரு வட்ட வடிவுல இந்த இடத்துல பீரங்கிய வச்சு இருக்கிற. அங்க யாராவது தாக்க வர்றாங்களா? எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இப்போ நான் வேலூர் மாவட்டத்தில் வந்து இருக்கேங்க. இப்போ நம்ம 2024 இருக்கோம். இப்போ இருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காசு அச்சடிச்ச ஒரு கோட்டை வந்து இருக்குங்க. மலைக்கு மேலே ரொம்ப ரகசியமாக அந்த கோட்டை இருக்குது. போகிறதுக்கான பாதைகளே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அந்த கோட்டைக்கு உங்களால் போக முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். அந்த கோட்டைக்கு நம்ம எப்படி போனோம், எப்படிலாம் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ முழுக்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம வேலூர் மாவட்டத்தில் சோழவரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இருக்கங்க. இந்த காசு அச்சடித்த இந்த கோட்டைக்கான ஆதாரம், அதாவது இங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதே இந்த கோவிலில் தான் தெரியுது. இங்கே நம்ம வந்து ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். அவர் தான் வந்து நமக்கு இந்த கோட்டைக்கான லீட் பாயிண்ட் கொடுக்க போகிறாரு. வாங்க போகலாம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க. இந்த கோவில் என்னங்க இவ்வளோ இதாக மாற்றிட்டாங்க? ஆமாங்க, இது பல்லவர் காலத்துலேருந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில். ஓகே. ஆனால் இப்போ ரொம்பவே இந்த கோபுரம்லாம் இல்லாமல் செதஞ்சு போயிருந்துச்சு. ஓகே. அதனால் ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து கோயிலை இப்போது ரினோவேட் பண்ணிட்டுருக்காங்க. புனரமைப்பு பண்ணி கட்டுமானத்தில் இருக்குது. ஓகே. அப்போது இங்கே தானே அதுக்கான லீடு இருக்குதுன்னு சொன்னீங்க? அதுக்கான லீடு அது அந்த பகுதியில் இருந்தது. அந்த கல்வெட்டெல்லாம் இப்போது இந்த பக்கத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்து தான் ஏறணும். கொஞ்சம் பார்த்து போங்க. இப்போது இந்த கல்வெட்டு அங்கே அதிட்டானத்தில் இருந்த கல்வெட்டெல்லாம் இந்த பக்கமாக இப்போது மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டுங்க. ஓகே. இப்போது அந்த பகுதியில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கல்வெட்டெல்லாம் அங்கே இருந்துச்சு. அந்த பகுதியில் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இந்த பக்கம் தள்ளி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் வரும்போது இந்த பகுதியில் தான் இருக்கிற அந்த கல்வெட்டில் பார்த்தோம். அதில் வந்து சில வார்த்தைங்க நடுவில் வந்து கூர்மமலை பொக்கிஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை, பொக்கிஷம் தான் இருந்துச்சு. பொக்கிஷம்லாம் இல்லை, பொக்கிஷா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. கூர்மமலை. ஆனால் அது கூர்மமலைன்றது தெளிவாக இருந்துச்சு. கூர்மமலை பொக்கிஷா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இது பார்த்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே. 8 இயர்ஸ். இப்போ அந்த கல்வெட்டு இல்லை. இப்போ அந்த கல்வெட்டெல்லாம் அந்த மூலையில் எல்லாமே தள்ளி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் கோயிலில் வந்து புனரமைச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கேருந்து இந்த கருவறையிலேருந்து பார்க்கும்போது தூரத்தில் ஒரு மலை தெரியும். ஓகே. இங்கேருந்து இப்போ மரங்கள்லாம் மூடினதுனால அது தெரியல. ஓகே. தூரத்தில் அந்த மலை தெரியும். அந்த மலையை பார்க்கும்போது கூர்மம், அதாவது ஆமையுடைய வடிவிலே ஆமை. கூர்மன்றது சுத்த தமிழில் வந்து ஆமைன்ற ஒரு பொருள். ஓகே. இங்கேருந்து பார்த்தா அந்த மலை தெரியுது. அவருடைய நந்தி கம்பீஸ்வரர் கருவறையிலேருந்து பார்த்தோம்னா அந்த மலை தெரியுது. இங்க இருக்கிற கல்வெட்டுல கூர்மமலை பொக்கிஷன் இருக்கு. அப்போ அந்த கூர்மமலை அடிவாரத்திலயோ ஏதோ அங்க இருக்கு. ஓகே. ஏதோ இருக்கு. அது என்ன இருக்குன்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். வாங்க 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 போகலாம். இது எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் இருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து கண்ணமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட வந்துருக்கோங்க. இங்கே ஒரு மலை ஒரு தொடருக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ரோட்டில் நிற்கிறோம். அதாவது நாணயங்களை சேமிக்கிறதுக்காக ஒரு கணவாய் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த சலிச்சு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த இப்போ இங்கே பார்க்க போகிறோம்.
இது வந்து கண்ணமங்கல கணவாயின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை. அதாவது தண்ணி மொத்தம் வந்து இங்கே ஓட மாதிரி போகும். அங்கே இருக்கிற கூர்ம மலையில் எடுக்கிற மெட்டீரியல்லாம் இங்கே வந்து அரித்து அதுக்கான அந்த ரா மெட்டீரியல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கான கட்டுமானம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மணி கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது இங்கே மணி கட்டியிருப்பாங்க போல இருக்கு. இங்கே ஒரு மணி தொங்குற மாதிரியும் இங்கே இருந்திருக்கு அந்த மணியெல்லாம். இப்போ மூலமாக அழிஞ்சு போச்சு எல்லாம். இரும்பு விலைக்கு போட்டிருப்பாங்க. ஆமாம், விலைக்கு போட்டிருப்பானுங்க. ஓகே. இங்கேருந்து அடிச்சாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கும், அதான் ஆள் வராங்களா இல்லையா அப்படின்ட்டு. இந்த இடத்துலயே ஒரு கோட்டை மாதிரியான ஒரு கட்டுமானமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து அப்ப தங்கம் எல்லாமே சலிச்சிருப்பாங்க. இருக்கலாம். ஏன்னா அங்க இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் பார்த்தா இந்த டிஸ்கவரி சேனல்ல வர கோல்ட் ரஷ் ப்ரோக்ராம்ல எப்படி தங்கத்தை அரிச்சாங்களோ அந்த மாதிரி ஜல்லடியா போட்டு அரிச்ச மாதிரியான கட்டுமானங்கள்லாம் நிறைய இருக்கு. தெரியுதுங்களா தண்ணி எப்படி இங்க போகுது? இந்த தண்ணியான பாதை இங்க இருக்கு பாருங்க. இது கட்டுமானம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துலதான் அப்படி இந்த இடத்துல இந்த பகுதியில தான் அந்த மணல்லாம் அரிச்சு தேவையான சலிச்சிருக்காங்க, சலிச்சு எடுத்திருக்காங்க. அந்த துகள் எல்லாம் எடுத்துட்டு மீதி மணலை அங்க கொட்டிருக்காங்க. அரிச்சு அந்த தண்ணி போகுது பாத்தீங்களா, இந்த பாதை தான். அந்த பாருங்க, இதுதான் அந்த கணவாய். ஓகே. இன்னைக்கு தண்ணி இல்ல. மழை காலத்துல இன்னைக்கும் தண்ணி வந்து அந்த மலையில இருந்து வேகமா ஓடி வந்து இந்த பக்கம் விடாம ஓடும். இப்ப மழை பெஞ்சா இது வழியா தண்ணி வரும். அப்போ இங்க தண்ணி வரதுல இதை எடுத்து இந்த இடத்துல சலிக்கிறது. இந்த இடத்துல ஜலிச்சு இதனுடைய எதிர்பக்கம் தான் கலம்புரான் கோட்டை இருக்கு. அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. ஓகே. அந்த பகுதியில தான் இந்த தாது மணலை மேல ஏத்தி இருக்காங்க போல. ஓகே. ஓகே. இப்ப இங்க அரிக்கிறது, அரிச்சு சலிச்சு எடுத்துறது. இது அப்புறம் மறுபடியும் கோட்டைக்கு மேல கொண்டு போய் கோட்டைக்கு மேல எடுத்துட்டு போயிட்டு அங்கதான் வந்து அந்த உலைக்கலன் எல்லாம் இருந்திருக்கு மேல. அதாவது அச்சடிக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து கொதிக்க இது உருக்கி அந்த உருக்குனதை அச்சடிச்சக்கான தடையெல்லாம் அந்த கோட்டை மேலதான் இருக்கு. சரி, வாங்க வாங்க போலாம். இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, அதோட உச்சியில் தான் அந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. மேலே தான் நிறைய தடயங்கள் வந்து இருக்குது. இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் 2-3 பாதைகள் வந்து மலைக்கு மேலே வந்து போகுது. நாங்கள் அதனால் அந்த உள்ளூர் மக்களை வந்து எங்களை கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். முன்னாடி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த வழி பாதையும் இல்ல இதுல. எப்படிங்க? இப்படியா? ஸ்ட்ரைட்டா போங்க. ஓகே. சின்ன பாறை இருக்கும், அப்படியே ரைட்டு. அங்க ஒரு பாறை இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடுல வந்து கட் ஆயிட்டு அது ஒரு பாறை இருக்கு பாருங்க. பாதையா? இங்கிட்டு போற மாதிரி தெரியலையே. சரவணண்ணா, பாதை இங்கிட்டு கம்மி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வாங்க, இங்க இந்த பக்கத்துல ஏரோ மார்க் இங்க இருக்கு. அங்கிட்டா? இல்ல அங்கிட்டு இருக்க, வாங்க போலாம். இருங்க வரேன். சரி இருங்க வரேன். ரெண்டு மூணு இடத்துல குழப்புதுங்க. இல்லைங்க, அங்கிட்டு பாதை போதாங்க. எதுக்கு நம்ம அங்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்படி வந்து இப்படி போயிடலாம் வாங்க. நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஆனா அந்த பாதை குழப்புது. ஆமாம்பா, எப்படியோ நான் இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். இப்போ கால் போறோம் போயிட்டே வந்துருப்பேன். ஓகே. முள்ளோ புதுரோ இப்போ பூந்து போயிட்டு வந்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே. அதான் அந்த பாதை அந்த பாறைகளுக்கு தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம்.
இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் ஓட்டை இருக்கா? அன்றைய காலத்தில் பாறைகளை இப்படி தான் வந்து உடைப்பாங்க. இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து கிடையாது. ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள ஆப்பு வச்சு அடித்து தண்ணி பண்ணி ஒரு அடி அடிச்சோன்னா ஊரை விட்டு ஒரு நாள் அடி அடிச்சோன்னா பாறை ரெண்டாக பிளந்துக்கும். அப்படி தான் வந்து கற்களை உடச்சி இந்த கோட்டைகள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. முன்னாடி வரும், இப்படி வரும். இது வழியா அப்படி போய் இன்னொரு இசட் நம்ம போட போகிறோம். லெஃப்ட்ல போகணும். ஓகே, இது வழியே கிடையாது. ஓகே. இந்த பக்கம்லாம் வெறும் சுவருங்க மட்டும்தான் இருக்கும், ஏறவே முடியாத மதில் சுவரு. இப்போ நம்ம சுற்றி தான் போகணும். ஆமாம், இப்படி போய் போய் ஒரு பாறையில் ஏறுவோம். அந்த நெடுங்கல் மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஆமாம். அந்த கல்லை சுத்துப்புறமா போய் பின்பக்கமா போகணும். இப்போ நம்ம ஏறி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு காடாக தானே இருக்குது. ஆனால் அன்றைய காலத்தில் இந்த கோட்டைக்கு போகிறதுக்கான பாதைகள் இருந்திருக்கு. நிறைய கட்டிடங்கள் பாதுகாப்பு கிடைங்க பாருங்கள். கோட்டை சுவர் மாதிரி வந்து இருந்திருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் கருங்கலை வச்சு இன்னும் ஒரு ஸ்டெப்புங்க, ஒரு படிங்க, படிக்கட்டு மாதிரி அப்படியே அமைச்சு வந்து வச்சுருக்குறாங்க. கோட்டைக்கு போகிறதுக்கு தெளிவான பாதைகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இல்லை. வாங்க, இது முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் செங்கற்கள். இதை விட வேறு என்ன அடையாளங்கள் வேணும்? அப்படியே வரிசையாக செங்கற்கள். அப்போ மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் மாதிரி வந்து கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. ஆழமா வெட்டி இருக்கு. வெட்டிடுச்சு சார் அது மோனே. மருந்து வச்சு கட்டணுமா? மருந்து வேணாம். ஃபிட் பண்ணுங்க, வாங்க அடுத்து மாத்துங்க. ஆழமா கட்டு. வாங்க. நெத்தியில் பெருசாக தெரியலையே. இல்ல நெத்தியில ஒண்ணும் பெருசா தெரியல, அப்படியே விட்டுருங்க. நெத்தியில அழகா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சடனாக ஸ்லிப் ஆகிட்டோம். ரொம்ப கொஞ்சம் கீழே அப்படி இப்படி விழுந்து இந்த கையை நகமும் நெத்திலையும் வந்து அடிபட்டுருச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு. இன்னும் ரத்தம் வருது போடு. அங்கே எங்கே கீழே ரத்தமாக இருக்கு. அப்போ வந்து ரத்தம் தாங்க. மேலே ஏறலாம். இப்போ பரவாயில்ல, கட்டு போட்டேன். ஆயின்மெண்ட் இருந்துச்சு. அதனால எப்பயுமே ஃபஸ்ட் எய்ட் இதுதான் ஃபஸ்ட் எய்ட் எப்பயுமே வச்சுக்கணும்னு சொல்கிறது. வச்சிருந்தனால நான் கொஞ்சம் ஆயின்மெண்ட் போட்டேன். இப்போ கொஞ்சம் நான் ஓகே. நாங்கள் மேலே போகிறேன். ஆனால் எரியுதுங்க. நெத்தியில் மட்டும் காயமாக தெரியக்கூட தெரியுது. ரொம்ப இல்லை இல்லை, அந்த அந்த இடத்துல வெட்டு தெரியுது. இன்னும் ப்ளீடிங் லைட்டாக வருது. வெட்டும் தெரியுது. ஆயில்மெண்ட்டு வெயிலுக்கு அப்படியே ட்ராப்பாக வர வர இலகி அப்படியே உருகுது. அவரே கொடி பிடிச்சிதான் சார் ஏறுறாரு. ஏறுங்க. நான் போவா? நான் போய் தூக்குறேன். இருங்க. அதாவது தள்ளி பிடிச்சி தள்ளி மேலே தள்ளி விட்டுருக்கோம் சார். இருங்க, நான் என் சூட்டு பாருங்க, இதில் வச்சு தான் போகணும். நான் போகிறேன். இது கொடி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஃபுட் ஃபோல்டே இல்லை, இங்கே யாரும் தூக்கணும். வேணும் போய்க்கிறாங்க. அப்படி தூக்கி விடணும். அவ்வளவுதான். அந்த கொடியை கருணா பாருங்க, கொடியை பாருங்க, இந்த பக்கத்தை எடுத்துட்டு வாங்க. ஓட்டை இருக்கு சார், அது ஈஸியா காலை நீங்க வைக்கலாம். சொல்றதை கேளுங்க சார். இந்த கொண்டா கருணா, நீங்கள் வீடு பிடிச்சிக்கிறீங்களா? இந்தாண்ட கருணா, சாரி, ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருக்க இடத்துல நீங்க உட்காருங்க. வாங்க. அவ்வளோதான். பார்த்து சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். நீங்க இதான் என்ட்ரன்ஸா? ஆமாங்க, வழக்கமான எல்லா கோட்டையிலயும் வந்து ஈஸ்ட் பக்கம் தான் இருக்கும் வாசல். ஓகே. இந்த கோட்டையில தான் எல்லா பக்கமும் செவரா இருக்கும். வெஸ்ட் பக்கம் இந்த மாதிரி மறைவான ஒரு இடத்துல இந்த வாயில் இருக்கும்.
இதுதான் கோட்டையோட பிரதான நுழைவாயில். இத்தனுண்டா, இவ்வளவுதானா? ஆமாங்க, 3 அடி தாங்க இருக்குது. இதுக்குள்ளதான் மெயின் அப்ப போனோம். எதிரி நாட்டுக்காரங்க ஏதாவது ஒரு தாக்க வந்தாங்கன்னா கூட இதை மூடிட்டு கல்ல அடைச்சிட்டாங்கன்னா வரதே தெரியாது, யாருமே எங்க இருக்குன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான். ஓகே, கோட்டையை வாங்கண்ணா. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல்லா உடஞ்சிருக்கு. ஐயோ, இதுக்கப்புறம் ஒரு பெரிய மதில் சுவர் கட்டியிருக்காங்க. ஆமா, இதுதான் என்னங்க இது ஆஞ்சநேயர் சிற்பம். இங்க அழகான ஒரு ஆஞ்சநேயர் சிலை இங்க இருக்கும். ஓகே, அழகா கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே. அந்த சிலையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து மணியோட விஜயநகர் காலத்து ஆஞ்சநேயர் சிலைன்றது. வால்ல மணி கட்டியிருக்கு. அங்க பாருங்க, அழகா வால்ல மணி கட்டி இருக்கும். ஓகே. உயரம் குறைவான நுழைவாயில் வைக்கிறதுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வரவங்க தலையை குனிஞ்சுதான் உள்ள வரணும். ஆமா. அப்போ அவங்கள வந்து ஈஸியா தாக்கலாம், தலையை வெட்டலாம், தலை மேல கள்ள தூக்கி போடலாம். அதாவது இப்படி நின்னுக்கிறது. ஆமா, மறைவா எட்டி பார்த்தா யாரு உள்ள வந்தாலும் அவங்க உடனே இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அது தெரியாதவங்க வெளியாட்கள் அறிமுகமாட்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்கள இந்த இடத்துல காலி பண்ணிடுவாங்க. அதுக்காக பாதுகாப்பா இருக்கணும். ஆமா, பாதுகாப்பா இருக்கணும். ஓகே, அதுதான். இப்போ இந்த கோட்டையில வந்து எத்தனை வாசல் இருக்கு? இந்த கோட்டையில 3 வாசல் இருக்குங்க. ஓ, ஏங்க இது எல்லாமே கருங்கல்ல தான் கட்டியிருக்கிறாங்க. ஆமாங்க, இங்க இருந்த கல்லே எடுத்து இங்க பண்ணியிருக்காங்க. அங்கங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா. இங்க பாருங்க. ஆமா, அதெல்லாம் இந்த கோட்டை செவரு. சுத்தி கோட்டை செவரு. இங்கேயும் அது இருக்குங்க. இங்க இருந்தும் இந்த செவரு எல்லாம் மதில் செவரு பூரா வந்து இந்த மாதிரியான ஓட்டைங்க இருக்கும். இது வழியா எளிதா வந்து 3 பக்கமும் பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், 3 பக்கம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். ஓகே. அந்த ஈட்டியோ அம்போ இல்ல லேட்டர் பீரியட்ல துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி மாதிரியான வச்சிருந்தாலும் இது வழியா வச்சுட்டு எந்த எதிரி வந்தாலும் எளிதில் தாக்கலாம். ஒருவேளை ஜோன் மழை பெய்யும் போதெல்லாம் போய் ஷெல்டர் மாதிரி அங்க போய் நிக்கலாம். ஓ, இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். ஆமா, எப்பயுமே நிழலுக்கோ ஒரு மழை பெய்யற காலத்துல இங்க வெட்ட வெளியில நிக்க முடியாது இல்லைங்களா வீரருங்க. ஆமா. அதனால போய் அது உள்ள போய் அப்படியே போங்க, உள்ள போய் பார்க்கலாம். கொஞ்ச தூரம் தலை பார்த்து விடுவீங்க, ரொம்ப உள்ள போவாதீங்க. ஏங்க ஒரு விநாயகர் சிற்பம் இருக்குங்க. ஆமா, அவங்க விஜயநகர் காலத்து சிற்பங்க வந்து நிறையவே காணப்படுவாங்க. ஆஞ்சநேயர் இங்கே வந்திருக்காரு. ஓகே. ஒரு சின்ன ஒரு ரூம். ஆமா, அதாவது அவங்க வந்து இங்க இலை பாடுற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே. இது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து இயற்கையாக மழை பெய்யக்கூடியதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூனை மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. நல்லா பெரிய அளவுலேயே வந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த கோட்டைக்கு மேலே நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருந்திருக்கலாம். அவங்களுக்குலாம் நீர் தேவைக்கு இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அதுக்கு மேலே வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை சுவர் முழுக்குமே பாதுகாப்புக்காக இங்கே இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அண்ணன் சொன்னார் பாருங்கள், அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 9-10 அடி வரும். அதான் பிரதான நுழைவாயில். ஆனால் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு கூடயும் இந்த பக்கம் போக முடியுங்க. இங்கேயும் நுழைவாயில் வந்து இருக்குது. இது வந்து வீரர்கள் ஏதாவது சடனாக அங்கிட்டு ஏறி வர்றாங்கன்னா இந்த சைடு கூடி இப்படி ஓடி வருது, ஏதாவது இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி அட்டாக் பண்ணுற மாதிரி இங்கேருந்து வந்து வச்சுருக்குறாங்க. நல்லா பாதுகாப்பு அரணா இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க இதுதான் பிரதான நுழைவாயில்கள் இருக்கு. 10 அடி உயரம் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். இங்க வந்து மரக்கதவோ இரும்பு கதவோ இருக்கிறதுக்கான ஆமாங்க அறிகுறிங்களா அழகா இருக்கு பாருங்க. இங்க கீழேயும் மேலேயும் பள்ளம் இருக்கு. ஓகே, அந்த கதவுடைய ஹிஞ்சு பல்ல இருக்கு. அது மூடிட்டோம்னா இந்த கோட்டை ஃபர்தரா உள்ளவே ஏற முடியாது. சரி, இப்ப அங்க ஏற முடியாது, அடுத்து ரெண்டாவது, இது மூணாவது. அதையும் மீறி யாருன்னா வந்தாங்கன்னா 3வது இந்த கோட்டை கதவு மூடிடலாம் போல இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த ஆரணி திருவண்ணாமலை வரலுக்கும் அந்த பக்கம் வேலூர் எல்லா வரலுக்கும் மொத்தத்தையும் பார்க்க முடியுது பாருங்க. இங்க இருந்து எப்படி ஒரு 40 கிலோமீட்டர் தெரியும். ஆமா, எவ்வளவு தூரத்துல இருந்து படம் வந்தாலும் எந்த மாதிரி ஆளுங்க அடிவாரம் வந்தாலும் இங்க இருந்து சுலபமா பார்க்க முடியுது பாருங்க. ஓகே, சரியான மலையா பார்த்து லொகேட் பண்ணியிருக்காங்க. இது கரெக்ட். வேலூரை சுத்தி எத்தனையோ மலை இருந்தாலும் அவங்க கரெக்டா சர்வே பண்ணி இந்த இடத்துல இந்த கோட்டையை அமைச்சா, ஏன்னா எல்லா மலையிலயும் கட்டல, ஓகே, குறிப்பிட்ட ஒரு சில மலையில அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பார்த்தா எல்லா திசையிலயும் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பாதுகாப்பான இது கட்டி பண்ணியிருக்காங்க.
வாங்க இது அப்படியே போயிட்டு அடுத்த நிலைக்கு போகலாம் மேலே. சரி வாங்க. இருப்பா இந்த காட்டு முள்ளி இது இருக்கு, கொக்கி முள் இருக்கு. கொக்கி முள் இருக்கு. கவனம் இறங்கலாம், தைரியமா இறங்கலாம். இறங்க. ஏன் அந்த வவ்வாலு எச்சம் வருது? ஆமா தெரியுது, இங்க இருக்கும். இறங்க. நான் பார்க்கும்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படி வரலுக்கு தண்ணி இருந்துச்சு இல்லை. இன்னைக்கு தண்ணியே இல்லாத கீழ் நிலைக்கு போயிட்டோம். இறங்க கீழே பார்க்கலாம். அந்த கீழ் வரலுக்கு போயிடலாங்க. ஓகே ஓகே. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வேறு விட்டு அப்படியே இதாயிருச்சுங்க. இது முழுக்க அப்படியே பாருங்க செங்கல். இந்த செங்கல்ல இப்ப கீழ இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. நீங்க அப்ப இன்னும் ஆழமா இருக்குன்றீங்களா? தண்ணி இப்ப தண்ணி ஆமாங்க, இன்னும் ஒரு 10 அடி ஆழம்னு இருக்கும் போல இருக்குங்க. இது மொத்தம் ஒரு 100 அடி ஆழம் இருக்கும். ஆமா, மழை பெஞ்சு முழுகுச்சுன்னா ஓகே. ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கான தண்ணி அவங்களுக்கு இங்கேயே வந்துரும் போல இருக்கு. இறங்கியே வரத்தாவில்ல, இங்கேயே மேலேயே இருந்து மேலேயே தண்ணிக்கு கஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஓகே. உணவுக்கு மட்டும்தான். உணவு கூட கீழே இருந்து மேல எடுக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கு. அதுக்கு ஒரு வழி. ஆமா, கீழே இருந்து அப்படியே போட்டு ராட்டினத்துல கயிறு தண்ணி சேர்ந்துற மாதிரி சேர்ந்து அப்படியே எடுத்துக்கலாம். அந்த பாதையும் காட்டுற பாருங்க. என்னால முடியல. நான் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். கோட்டைக்கு மேலே வந்துட்டோம். ஆனாலும் இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் வெயிலும் அதிகமாக இருக்கனால உட்காந்து ஓய்வு எடுத்து எனக்கு ஒரு மாதிரி கேராகவே இருக்குங்க. உச்சியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் கோட்டையோட உச்சி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா கூர்ம மலை தெரியுது. ஆமாங்க. ஆமை மாதிரியான முகம். ஓகே. ஆமையோட ஓடு மாதிரியான ஒரு பாறை. ஓகே. இதனால தான் அது கூர்ம மலை. ஆமாம், கூர்மம்னா அந்த ஆமைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஆமை மலை. அந்த இடத்துலையும் ஒரு குகை இருக்கு. ஓ. அது மேலே ஏறி பார்த்தா தான் அது நியராக போக முடியும். அங்கே தெரியுதுங்களா, அந்த கீழே வந்து தலவாய் ஏரின்ட்டு ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஆமாங்க. தண்ணி ஆமாம், மழை காலத்தில் இந்த இடத்துல நல்லா தண்ணி தேங்கக்கூடிய ஒரு அருமையான இடம் வந்து. படி ஏறி மேலே போனால் நம்ம கோட்டை உச்சிக்கு போயிடலாம். ஓகே. இந்த படியில் இறங்கி கீழே போனீங்கன்னா டக்குன்னு வலது பக்கம் திரும்பிடாதீங்க. ஓகே. அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உணவோ இல்லை ரா மெட்டீரியல் கீழிருந்து எடுக்கிறதோ இல்லை வேற எதனா கனமான பொருள் கீழே இருந்து மேலே சேர்ந்தி ராட்டனம் மாதிரி போட்டு கீழிருந்து எடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஓகே. அந்த பகுதி அங்கே இருக்கு. அதுக்கு மேலே இருக்குது, பார்த்து பொறுமையா. ஓகே. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அங்கே நின்று நீங்க பார்க்கலாம். அவ்வளோதான். அதாவது இது வந்து பொருளை மேல இருந்தும் எடுக்கலாம். ஓகே. சட்டுன்னு நம்ம அந்த பிரதான நுழைவாயில் வழியா ஆயிரக்கணக்கில் வீரர்கள் வந்துட்டாங்கன்னா அழகா இது வழியா தப்பிச்சு கீழே இறங்கி போயிடலாம். அப்படியே கோட்டைக்கு பின்புறமா இருக்கு. இங்க பாருங்க, நான் நிக்கிறேன்னா இதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. அப்போ கீழே இருந்து ஏதாவது ஒரு அவசரம்னா ஒரு கயிறு கீரை கட்டி அப்படி இந்த பக்கம் கூடி இறங்கி போயிடலாம். இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் கூட கீழே இருந்து மேலே அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, இது ஒரு அவசர பாதை வழி மாதிரியும் இருக்கு. ஓகே. கீழே இருந்து பொருளும் எடுக்கலாம். ஓகே. அவசர வழியில கடகடன்னு தப்பிச்சு போறதுக்கு வீரர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இடம் மாதிரியும் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம சடசடன்னு வந்திருந்தோம், இப்போ கீழே விழுந்தோம், அவ்வளோதான், மொத்த மலையில விழுந்திருப்போம். இறங்கி இருந்தீங்கன்னா மலை அடிவாரத்துல போய் நின்று இருக்கலாம். ஈஸியாக இறங்கி இருந்தாங்க. பாருங்க, ஒரு வட்ட வடிவில் இந்த இடத்துல பீரங்கியை வச்சு கிட்டத்தட்ட அங்கே யாராவது தாக்க வர்றாங்கன்னா எதிரிகளை தாக்குறக்கா இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இந்த மலையோட ஹைட் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HEIG ஹைட் 750. ஹைட் 750 மீட்டர். ஆமா, 750 அடியா இருக்காது. ஏன்னா கண்டிப்பா தூரமா தான் இருக்கும். ஆமா, மீட்டரா தான் இருக்கும். மீட்டரா தான் இருக்கும். இங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே. அப்படின்றத அப்போ இது ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தினது இப்போ அந்த அடையாளம் இன்னும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இது என்னங்க பில்டிங்கு? இது வந்து அந்த வெடிமருந்தெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கிற மாதிரியான ஒரு இடம். ஓகே. வெடிமருந்து கிடங்கு. சூப்பர். உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியாத அளவுக்கு வவ்வாலுங்க இருக்குங்க. அப்புறம் ரொம்பவே இது அலர்ஜிக் ஆயிட போகுதுங்க. அப்புறம் நல்ல பெரிய அந்த மூலையில ஒரு தோண்டி இருக்கிறாங்க. ஏதோ தோண்டி இருக்கிறாங்க. அதான் அந்த மூலையில ஒரு நிலவரம் இருக்குங்க.
எங்கங்க? அந்த இடத்துல. ஓ, அதனால புதையில் இருக்கும்னு தேவையில்லாத வதந்தினால. ஓகே. ஒரு சின்ன ஒரு அறைங்க. உள்ளுக்குள்ள ஒரு ரூம் இருக்கா? இது கடியில ஒரு ரூம் இருக்கா? அந்த மூலையில இருக்கு. ஓகே. ரொம்ப உள்ள போகாதீங்க. ஆமாங்க, நிறைய வந்து முகத்துல வச்சுட்டு போகுது. அங்க இருக்கு. ஆமா, அந்த மூலையில ஒரு நிலவரை இருக்கு. அதுக்குள்ள இறங்கி பார்த்துருக்காங்க. அது உள்ள ட்ரை பண்றாங்க, எதனா கிடைக்குமான்ட்டு. இங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. வெடிமருந்து யாத்திரப்ப என்ன கிடைக்கும்? இங்க வெடிமருந்து இது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நேரம் உள்ள இருக்கணும். ரொம்ப அதனுடைய வாசம், எச்சங்களுடைய வாசம் மோசமா இருக்கு. இது இவ்வளோ பாதுகாப்பா ஒரு கோட்டை. இப்போ வேலூர்ல வந்து கிட்டத்தட்ட 14 கோட்டைங்க இருக்குங்க. ஓகே. அந்த 14 கோட்டையில இந்த ஒரு கோட்டை மட்டும்தான் இவ்வளோ பாதுகாப்பான அரணோட, ரகசியமான வாயிலோட, தனிப்பட்ட முறையில் தனியாக இருக்குது. இதுக்கான இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒருவேளை இந்த கோட்டையில் தான் அந்த நாணயங்கள்லாம் மின்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானம். ஓகே. அதாவது இங்கே வந்து பார்க்குற ஆய்வாளருங்க, ஆராய்ச்சியாளருங்க அவங்களுடைய அனுமானம் இங்கே வந்து ஒரு ரகசியமாக ஒரு காயின்லாம் மின்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த பகுதியில் மக்கள் வரத்துக்கே பயப்படுவாங்க. ஓகே. என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பகுதியில் யாரும் போகக்கூடாது, அந்த இடத்துல கன்னி கோயில் இருக்குது, அந்த கோயிலை தாண்டி போனால் அடிச்சிருவோம், பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி இந்த கிராமத்தில் இன்னும் உலவின்னு இருக்கு. ஓகே. அதனால யாருமே ஒரு கன்னி கோயில் ஒன்று காட்டின பாருங்க, ஆமாம் ஆமாம், அதை தாண்டி வர்றதுக்கே பயப்படுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்களே, இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம், இங்கே பார்த்தோம், எந்த ஒரு மனித நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குது பாருங்க. ஒரே ஒரு அந்நிய ஆள் கூட நம்ம இங்கே பார்க்கல. ஆமாம், கிராமத்து ஆளையும் யாரையும் பார்க்கல. பொதுவாக இந்த பகுதியில் இந்த கோட்டைக்கு யாருமே வர்றதுக்கு அதிகமாக அறியப்படல. ஒன்று வர்றதுக்கும் பயப்படுறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு கோட்டை. அந்த உலைக்கலங்களுக்கான எச்சங்க, அந்த இரும்பு தாதுடைய கழிவுங்க, அதெல்லாம் இந்த பகுதியில் இறஞ்சி கடைஞ்சிது ஒரு காலத்தில். இப்போ இது ஃபுல்லாக பொதாராயி, பொதார் மண்டி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் அது மின் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம், நிறையா அந்த இரும்பு தாதுடைய அந்த உலைக்கலங்கள்லேருந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான துகளுங்க, அதனுடைய கழிவுங்க, அதெல்லாம் இங்கே இறஞ்சி கிடந்தது. இப்போது இது ஃபுல்லாக பதாராக இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே போய் ஆராய்ஞ்சோம்னா நிறையா பார்க்கலாம் உள்ள. ஆனால் இவ்வளோ பதார்லேருந்து இது மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி பார்த்தா தான் எதனா பார்க்கலாம். இல்லைனா அது வரைக்கும் இது அனுமானம் தான். ஓகே. ஆராய்ச்சியாளருங்க தான் முன்னெடுத்து வந்து இதெல்லாம் பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் நிறையா இந்த கோட்டையோட இதெல்லாம் எவ்வளவோ இருக்கும். நமக்கு தெரிஞ்சதே மட்டும் நம்ம இதில் பொதுவாக பார்த்ததில் இவ்வளோ. இங்கே எதுவும் கல்வெட்டெல்லாம் எதுவும் காணும். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது மட்டும் ஒன்று இருக்கு மாலை, அது தவிர வேற எதுவும் இல்லை. அந்த கல்வெட்டை பார்த்தீங்களா, சில பேர் மாலை போட்டு கும்பிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியலங்க. அந்த இதுக்கு நம்ம ஆளுங்க மாலை போட்டு, அது வெறும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு, வெறும் ஒயரான் அதுக்கே மாலை போட்டு அகல் விளக்கு ஏற்றி குங்குமம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ பாமரத்தனமாக இருக்காங்க. மற்றபடி இங்கே பார்க்குற மாதிரி, படிக்கிற மாதிரி எந்த கல்வெட்டும் இந்த இடத்துல காணப்படும். அங்கே நம்ம அந்த கோவிலில் பார்த்தோம் அந்த மாதிரி எந்த கல்வெட்டுகளும் இங்கே மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. இது வந்து மிகப்பெரிய அளவில் இருந்த ஒரு கோட்டைங்க. ஆனா இன்னைக்கு சுவடுகளே இல்லாத அளவுக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க இந்த புதையல் இல்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு இங்க வந்து இந்த புதையல் தோன்றன்ற வேலை தயவு செஞ்சு வந்து பண்ண இல்லங்க, பண்ணுவாங்க. சரி, ஒண்ணுமே இல்ல, எலும்பு வருவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் வந்து முட்டாள்தனமா வந்து வராதிங்க. இங்க எதுவுமே கிடையாது அந்த மாதிரி. இது அழகா பாக்குறதுக்கு ஒரு அட்வென்ச்சருக்கான ஒரு கோட்டை. இது அரசாங்கம் வேணா ஆராய்ச்சி வந்து பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. இப்போ நாங்க மேலே ஏறி இந்த கோட்டையை பத்தி உங்களுக்கு முழுசா வந்து காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் இங்க அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு கீழே இறங்க வந்து ஆரம்பிச்சிடறோம்.
கீழே போயிட்டு இந்த மேலும் விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாயந்தரம் 4:30 மணி ஆகுதுங்க. இந்த மலை ஏறுறதுக்கு எங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. கீழே இறங்குறதுக்கு 1.25 மணி நேரம் வந்து ஆச்சுங்க. வேலூரில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, காசுகள் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை யார் பராமரிக்கலை, இதை பற்றி யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தம் தான். இந்த வீடியோ ஆரம்பத்தில் எங்கே இதுக்கான அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இதை சலிக்கிறது எப்படி, எங்கே சலிச்சாங்க அப்படிங்கிறது வந்து இந்த மலை எப்படி ஏறணும், மேலே எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இன்றைக்கி இதை நான் காமிச்சேன்னா என் கூட வந்த அனைவருக்குமே அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அவங்க என்னை பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வந்தாங்க. ஒரு அருமையான ஒரு அனுபவமாக வந்து இருந்துச்சு. பாருங்கள், முறையாக ரத்த காலம் வாங்கியிருக்கேன். எனக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்து ஏதோ இருந்திருக்கும் போல். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் என்ன லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரலாற்று பயணம், மலை பயணம் பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு மலை பயணத்துக்கு, ஒரு வரலாற்று பயணத்துக்கு உங்களை நான் கூட்டு போகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.